தனக்கு எதிரி தாவேக்கா என்பதை விமர்சனங்கள் மூலம் உறுதி செய்கிறதா திமுக? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த அறிக்கையை படிச்சீங்களா? ஒரு அனல் கக்குகிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு நாங்க படிச்சீங்களா? ஆமா, அந்த அறிக்கையை நான் படிச்சேன். நானு அது வழக்கமா விஜய் பேசுறதை விட பெருசா இருந்தது. அதனால எனக்கு டவுட்டா இருந்தது, இது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இல்ல என்ன காரணத்தினால இப்படி ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு நினைக்கிறீங்க? இந்த அறிக்கை திமுக நடத்திய அந்த அறிவு திருவிழா, முற்போக்கு புத்தக கண்காட்சி, அதுல காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூல் வெளியீடு. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பேச்சு, அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு, அதற்கு எதிர்வினை போலதான் இந்த இப்ப ஒழுங்கா வீட்டுக்குள்ள ஒண்ணு வீட்டுல இல்ல அலுவலகத்துல அவர் வீட்டுல இருக்கிற விஜய இவங்க ரெண்டு பேரும் பேசிதான் உசுபேத்திருக்காங்க இல்லையா? ஆமா, என்ன உசுபேத்திருக்காங்க பாத்துக்கலாம். முதலமைச்சருடைய வீடியோ ப்ளீஸ். இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருங்க பார்த்தலாம். உதயநிதி ஸ்டாலினுடைய வீடியோ ப்ளீஸ். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க. கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம்.